வந்து சும்மா எடுக்கிறேன். இது வந்து மீன் குழம்பு. மீன் கொதிச்சுன்னு இருக்குது, குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது. இது குழம்புல போடுறதுக்கு மீன். இது வந்து வறுக்கிறதுக்காக மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன். இங்கே வந்து மீன் 3 மீன் போட்டிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கொதித்த உடனே மீன் போட்டுடலாம். இது வந்து நண்டு கிரேவி. செல்மா 1 கிலோ நண்டு வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நண்டு திட்டிப்பு சொல்லுவாங்க தெரியுங்களா, தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க, அதுதான் செய்கிறேன். மீன் வந்து திருப்பி போட்டிருக்கேன். இங்கே வந்து நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சும்மா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி, தேங்காய் 2 பீஸ் தான் இருந்தது, அதெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே நண்டை போட்டுடலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவரில் இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்போ மீன் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டாள மீன் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் காலையில். அப்போ தான் வவ்வால் மீனும் ஏதோ நவரை சொன்னாங்க. வவ்வால் 1.5 கிலோவும் நவரை மீன் 1/2 கிலோவும் வாங்கினேன். இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது நண்டு, அதனால் 1/2 கிலோ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் 1 கிலோ வாங்கினேன். இப்போ நம்ம குழம்புல மீன் போட்டுக்கலாம். சும்மா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா அதுலேயே பச்சை மிளகா வேறு போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். என் ஃபோன் என்னன்னு தெரியல, வீடியோவே எடுக்க மாட்டேங்குது, ஸ்டோரேஜ்னு காட்டுது. அதனால சும்மா பாப்பா ஃபோனில் தான் எடுக்கிறேன் நான். நான் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு கொதி, மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கொதித்த உடனே நம்ம நண்டு போட்டுக்கலாம். உப்புலாம் நான் பார்த்துட்டேன், மீன் குழம்புலையும் பார்த்துட்டேன், இந்த நண்டு கிரேவிலையும் பார்த்துட்டேன். ஒரு பேட்ச் மீன் எடுத்துகிட்டு நான் திருப்பியும் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டு இல்லை, அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம். போடுமா? போட அப்படியே பயப்படுற, போடவே போடு, ஒன்றும் ஆகாது. கொடுங்க. இது இறக்கும் போது கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம ரொம்ப கோல்டாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லது. இறக்கும் போது நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதை நான் அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கிறேன், அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இதை வந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம், இதை திருப்பி வச்சுக்கலாம், எல்லா பக்கமும் வேகணும். கலர் நல்லா இருக்கு இந்த நண்டு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம மிளகுத்தூளும்
கொத்தமல்லியும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்பு ஆஃப் பண்ணி தட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். எனக்கு இப்போவுமே கோல்டு இருந்துன்னே இருக்கும், அதனால் மிளகு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கோல்டெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அதனால் மிளகுத்தூள் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. கையோடவே நான் கொத்தமல்லியும் போட்டு இதை ஒரு திருப்பி தட்டு போட்டு மூடி நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். ரீதா தான் இவ்வளோ நாள் வீடியோ எடுத்திருந்தா, என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு பேச போயிட்டான். போதும், ஏன்னா இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எங்கள் வீட்டில் அவர் சாப்பிடுவார். எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த குழம்பையே ஊற்றி நண்டு வச்சு சாப்பிடுவார். அவ்வளோதான். நான் தட்டு போட்டு மூடி ஆஃப் பண்ணி விட்டுறேன். நம்ம எப்படியோ சாப்பிட ஒரு 1/2 hour ஆனாச்சு ஆகும். அதுக்குள்ளே சூப்பராக இருக்கும். மீனும் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன். இப்போதைக்கு சாப்பிட போதும். மீதி வந்து நைட்டு சாப்பிடும் போது வறுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீன் குழம்பு, நண்டு கிரேவி, வறுத்த மீன், சாதம் கடிச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.